83வது வார்டில் மாநகராட்சி 83வது வார்டில் சோலை அழகுபுரம், ஜானகி நகர் பள்ளம், இபி அலுவலகம் பின்புறம் இங்கே புதிய பழைய பாத்ரூமை எடுத்துட்டு இயங்காத ரொம்ப நாள் இயங்கலை இந்த பகுதியில். அதனால் அதை காலி பண்ணிட்டு இப்போ புதுசாக கட்டுறோம். இங்கே அங்கன்வாடி மையம் 2 சென்டர் இங்கே கட்டி கொடுக்கும். 13 லட்சம் ரூபாய் செலவில் 2 சென்டர். இதே வார்டில் 7 சென்டர்கள் 7 இடங்கள்ல இந்த அங்கன்வாடி மையம் இருக்கு. 2 இடங்கள்ல தான் 3 இடங்கள்ல 3 தான் அரசு இடங்கள், மீதி பூரா வாடகை கட்டிடத்தில் இருக்கு. இப்போ நம்ம 2 கட்டி கொடுக்கறதுனால வாடகை வாடகை அரசுக்கு மிச்சமாகிறது. மாணவ செல்வங்களுக்கு அருகாமையிலே படிப்பதற்கு வசதியும், பிஞ்சு குழந்தைகளுக்கு அருகாமையிலே படிப்பதற்கு வசதியும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த இது தனியார் இடத்துல ஆக்கிரமிப்புல 30 ஆண்டுகளாக இருந்தது இந்த தெரு. இப்போ அந்த தெருவை மாநகராட்சி உறுப்பினராக இருக்கின்றவரும் எங்கள் பகுதி செயலாளருமான அருமை தம்பி SMT ரவி அவர்களுடைய சீரிய முயற்சியில் இது பாதை உருவாக்கி கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இதனால் இந்த பகுதி மக்கள் மிகவும் பெருத்த அளவுக்கு பயனடைந்து வருகிறார்கள். இல்லைன்னா சுற்றி செல்லணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றி செல்லணும். வீடு அருகாமையில் இருந்தாலும் சுற்றி தான் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதை மாற்றி கொடுத்ததுக்காக நம்முடைய மாமன்ற உறுப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இந்த பகுதி மக்கள் கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த 83வது வார்டில் மட்டும் பல 2-3 கோடிக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 83வது வார்டில் ஃபேவர் பிளாக் சாலைகள் இதில் மொத்தமாக சொல்லிகிட்டே போனோம்னா நிறைய தெருக்களில் போட்டு கொடுத்துருக்கோம். என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. புதுசாக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு புதிதாக கட்டடம் கட்டி தரைத்தளம், முதல் தளம் 2ம் கட்டி கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு, அதுவும் ஜெயந்தபுரம் மக்களுக்கே ஒரு பயனுள்ளதாக அந்த 4 வார்டுக்கும் 4 மாநகராட்சி வார்டுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. நிறைய பயனாளிகள் பயனடைந்து செல்கிறார் என்பதையும் பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பகுதியில் வாழ்கிற 973 குடியிருப்பு இவங்களுக்கு நீண்ட நாள் பத்திரம் கிடைக்காம இருந்தது. அந்த பத்திரம் கிடைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்து எங்கள் ஆட்சி காலத்திலே கொண்டாந்துருப்போம். ஆனால் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2021 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தான் அந்த ஜியோ பாஸ் பண்ணப்பட்டது. மாநகர பகுதி, பேரூராட்சி பகுதி, நகராட்சி பகுதி எல்லாம் இந்த மாதிரி நீண்ட நாள் குடியிருப்பவங்களுக்கு பத்திரங்கள், அதே குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக தடையில்லா சான்று வழங்கி அவங்களுக்கும் பட்டா வழங்குவது என்ற பணிகள்லாம் எங்கள் ஆட்சியில் அந்த சட்டத்தை முதலமைச்சராக இருந்த எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொண்டு சட்டமன்றத்தில் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது. இன்னும் கடந்த 4 ஆண்டுகாலமாக இந்த ஆட்சியில் நான் பல முறை கஜினி முகமது படையெடுப்பதை போல அவர் 48 முறை தான் படையெடுத்தார். நான் பல முறை படையெடுத்து நம்முடைய யார் வீட்டு வசதித்துறை அமைச்சராக வர்றாங்களோ அவங்களிடத்தெல்லாம் முறையிட்டு இவங்களுக்கு உரியவர்களுக்கு பட்டா கிடைக்கணும். ஏன்னா அருகாமையில் இது இன்னும் என்னன்னா நீர் புறம்போக்காத்தான் இருக்கு. இங்கே நீர்வழி சாலையும் இல்லை, நீர் புறம்போக்கும் இல்லை. இன்னும் அருகாமையில் இருக்கிற இந்த கம்மாய், வில்லாவரம் கம்மாய் ஏற்கனவே நம்ம அரசாங்கத்தால் வீட்டு வசதி வாரியத்துக்கு கொடுக்கப்பட்டு வீட்டு வசதி வாரியத்தால் ஏல விடப்பட்டு எல்லாம் பல கட்டடங்கள் உருவாகிவிட்டது. இப்போ நம்ம அருகாமையில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் கூட அதில் இந்த வரைபடத்தில் அந்த சர்வே நம்பரில் இந்த மாதிரி இருப்பதனால கொடுக்க மறுத்தார்கள்.
அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட முறையிட்டு, அதே மாதிரி வீட்டு வசதி வாரிய பொறியாளர் தலைமை பொறியாளரிடத்தை எடுத்து சொல்லி அது முறையாக அங்கே அனுப்புவாங்க. அப்புறம் இங்கே வரும். தண்ணீர் படம் பார்த்தோமா, பார்த்துருப்பீங்களா பழைய படம். மனு கொடுப்பாங்க, மனு அவர் பியூன்ட்ட போகும், பியூன் கலெக்டர் தாசில்தார்ட்ட கொடுப்பாரு, தாசில்தார் வெரிஃபை பண்ண விஓட்ட கொடுப்பாரு, விஓ இது மாதிரி பல முறை பார்த்தீங்கன்னா அது கடைசியில் என்னென்னா போர்டுக்கு வந்துச்சு, ஹவுசிங் போர்டு சேர்மன்ட்ட சொன்னோம். அவர் என்னப்பா பேர் என்ன பிச்சை பூச்சி முருகன் அவர் தான் தலைவர். இதுக்கு நம்ம ஈஸ்வரன் தலைமையில் ஒரு பணியை இந்த பகுதியில் குடியிருப்போர் நலச்சங்கம் ஏற்பாடு பண்ணாங்க. வந்துகிட்டே தொடர்ந்து முயற்சி எடுப்பாங்க. சட்டமன்றம் எப்போ கூடும் போதெல்லாம் வருவாங்க. அப்புறம் நான் லெட்டர் கொடுப்பேன், திரும்ப அவர் சொல்வார். இந்த அதுவும் முத்துசாமி என்ன இப்போ ஹவுசிங் போர்டு மினிஸ்டராக வீட்டு வசதித்துறை அமைச்சராக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப பணிவு. கண்ணு முடிச்சு கொடுத்துருவோம் கண்ணு, தம்பி சொல்லும்போது அது மாற்றுறது இருக்கா, அது நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, எல்லாம் போர்டுக்கு போகிறது வந்து உறுதியாக விசாரித்து நடவடிக்கை எடுத்துருவோம்னு சொல்லி இது பண்ணார். அதே மாதிரி குடிசை மாற்று வாரிய அமைச்சர்கிட்டையும் தாமோதரன்ட்டையும் சொல்லி இங்கே கிட்டத்தட்ட 6000-7000 பேருக்கு பட்டா கிடைக்காம இருக்கு. இங்கேண்டாலும் 60 வருஷம் காலமாக 50 வருஷத்துக்கு மேலாக குடியிருப்போருக்கும் கிடைக்காம இருக்கு. அதுக்கு உறுதியாக கொண்டாந்து முடிச்சிடறாங்க. இது வரைக்கும் முடிக்கல. இப்போ நம்ம அண்ணன் வந்திருக்காரு, புது அண்ணன் பொறுப்பேற்றிருக்காரு, மாவட்ட செயலாளர், வணிக வரித்துறை அமைச்சர். அவரு எல்லாத்தையும் மாற்றத்தை தரப்போறேன்றாரு, இந்த தொகுதிக்கே மாற்றம் தரேன்றாரு. அவர்கிட்டையும் முறையிட்டு இருக்காங்க. அவரும் உறுதியாக செஞ்சு தருவேன்னு சொல்லி அவரும் முயற்சி பண்றதாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு நடக்கு என்னன்னு தெரியல. இவங்களுக்கு உரிய முறையில் கிடைச்சா இந்த அரசாங்கம் இன்னும் 4-5 மாசம்தான் இருக்கு, அதுக்குள்ள கொடுத்தா நல்லது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன சொல்லுங்க. அசுத்தமான நகரங்களோட பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கு. 40 மாநகராட்சி இருக்குங்க. 40 மாநகராட்சி இந்தியாவில் இருக்கு. அதாவது நகரமயம், அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எடுக்கப்பட்ட 2011 எடுக்கப்பட்ட இந்த நகரங்கள்லாம் அதிவிரைவில் நவீன நகரமாக மாற்றணும்னு சொல்லி மத்திய அரசு பெருத்த நிதியை கொடுத்தது. மாநில அரசுடைய உதவியோடு இந்த நகரங்கள்லாம் நகரமயமாக்கணும்னு சொல்லி தூய்மையான நகராக, பசுமை நிறைந்த நகராக, குப்பை இல்லாத சுகாதாரமான நகராக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதிகமான நிதிகளை கொடுத்து இந்த அரசாங்கம் செஞ்சு, எங்கள் ஆட்சி இருக்கந்தொட்டிக்கு நாங்கள் அதை செஞ்சோம், கடைபிடித்தோம். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த கட்டடங்கள் உங்களுக்கு தெரியும், சாலை வசதிகள், குறிப்பாக உங்களுக்கு எடுத்துக்கிட்டோன்னா மேல மாசி வடக்கு மாசி, நான் இப்போ சொல்கிற மாதிரி 4 மாசி வீதியும் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள். நம்ம இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இது தடுப்பணம் கட்டணும், தடுப்பணம் கட்டி கொடுத்தோம். 4 இடங்களில் தடுப்பணம் கட்டணும். பாலங்கள் அமைத்தோம். 10 பாலங்கள் நாங்கள் கட்டியிருக்கோம், பறக்கும் பாலங்கள். அனைத்து வசதியும் செஞ்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அழகான கோயிலாக, ஆயிரக்கணக்கான திருக்கோயிலில் தொடர்ந்து பசுமை விருது எங்கள் ஆட்சியில் 2 முறை பசுமை விருது பெற்றோம். 2 முறை இந்தியாவில் இருக்கிற திருக்கோயிலில் பசுமை விருது பெற்றது மீனாட்சி அம்மன் கோயில். காரணம் என்னன்னா, அங்கே அந்த தொன்மை மாறாமல் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி அழகுபடுத்தி, அது பேவர் பிளாக் சாலைகள், அது கல்லையே அந்த இது மாறாமல் இருக்கிறதுக்கு அது செஞ்சோம். நம்ம உங்களுக்கு தெரியும் திருமல் நாயக்கர் மகால், அதை புதுப்பிச்சு அது சுற்று 2 கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த பூங்கா அமைத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் புது மண்டபம், அங்கே பூரா கடைகளாக இருக்கும், தையல் கடை, பூரா பாத்திர கடை எல்லாமே இருந்துச்சு. நிறைய பேருக்கு அம்மா என்னங்கம்மா இருந்துச்சுல்லம்மா, நிறைய பேர் இது சித்திரத்துலாக்கு வர்றவங்கலாம் அந்த
இது எடுப்பாங்க, டவுசர் இதெல்லாம் தண்ணி பீச்சு எடுக்கிறதுக்கு அங்கதான் போய் ட்ரெஸ் தப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு விசேஷம்னா அங்க போய் தச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நிறைய. என்னங்கம்மா, உண்மைதானே நான் சொல்றது? செல்லூர் ராஜு சும்மா சொல்றான்னு சொல்றேன். உண்மைதான், பாத்துங்க. அவங்களுக்கெல்லாம் அங்க இருந்த கடைக்காரவங்க எல்லாம் மாத்தி பக்கத்துல கருப்பட்டி சத்திரம்னு 42 கோடி ரூபாயில புதிய கட்டடம் கட்டி இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வணிகர்கள் பாதிப்பு ஏற்படக்கூடாது உடனடியாக மாற்றி அவங்களுக்காக அந்த இடங்களை கொடுத்து அது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து எந்த அரசியலும் குறுக்கிடும் இல்லாமல் செஞ்சோம். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அது எவ்வளவு தூரம் எவ்வளவு சிறப்பு. ஆனால் அதுக்கடுத்து வந்த அரசாங்கம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதை வசந்தராயர் மண்டபம் அதை அமைக்க எங்கள் காலத்திலே கல்லெல்லாம் எடுக்கப்பட்டது. கல்லெல்லாம் இது பண்ணி பூமி பூஜை போட்டு கல்லை எடுத்துட்டு வரக்கு எல்லா பணியும் செஞ்சோம். 4.25 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அந்த வசந்தராயர் மண்டபம் கட்டலை. அப்புறம் இப்போ குடமுழுக்குன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதில் இப்போ அங்கே இருக்கிற குருக்கள் மற்ற இவங்கெல்லாம் என்ன இந்துக்கள் என்ன அதனுடைய இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வசந்தராயர் மண்டபம் சீரமைக்காமல் குடமுழுக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்ப்பு வலுத்து இருக்கிறது. ஆனால் இன்னும் பணி என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. கட்டடங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பூச்சி வேலையெல்லாம் நடக்குது. இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது முதல் இடத்துல அசுத்தமான நகரத்தில் 40 நகரத்தில் மதுரை. எங்கள் காலத்தில் பசுமை விருது பெற்றோம் நாங்கள், எங்கள் ஆட்சி காலத்தில். அதை பார்க்கணும், பசுமை விருது பெற்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல அசுத்தமான நகரில் 40 மாநகராட்சியிலும் அசுத்தமான நகராக தூய்மை நிறைந்ததா, பொல்யூஷன் நிறைந்ததா, குப்பைகள் நிறைந்ததாக, சுகாதார கேடு நிறைந்ததாக மதுரை மாநகராட்சியை இன்னைக்கு கணக்கில் எடுத்திருக்காங்க. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிலாம் இல்லை, இதுக்குன்னு ஒரு குழு அமைத்து அதை எடுக்கிறாங்க. இதில் சென்னை மாநகராட்சி எடுத்தால் ரொம்ப அது 4வது இடத்துல இருக்கு. அசுத்தமான நகரங்களில் எவ்வளவு மோசமாக இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எவ்வளவு சீர்கேடாக இருக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, குதிரையும் குப்பரை தள்ளி விட்டுட்டு குழி பறித்த கதையா இப்போ 200 கோடி மக்களுடைய வரி பணம் இந்த மாநகராட்சி கொள்ளையடித்திருக்காங்க. அதை கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ரூபாயை மீட்டெடுக்கணும். யார் யார் இது பண்ணாங்க? சாதாரண கட்டடம் குடியிருப்பு ஒரு வீட்டுக்கு கொடுக்குற கட்டடத்தை வணிக கட்டடங்கள், திருமண மண்டபத்துக்கு, அடுக்குமாடி கட்டடத்துக்கெல்லாம் அந்த கட்டடத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு இது தொடர்ந்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சோலைராஜா, இங்கே இருக்க தம்பி SMT ரவி, மாமன்ற உறுப்பினர், எங்கள் மாமன்ற உறுப்பினர் 15 பேரும், வேற யாருமே, எத்தனை எதிர்கட்சி இருக்கு பாருங்க, திமுக கூட்டணி கட்சியா இருக்க காங்கிரஸ் சரி, கம்யூனிஸ்டும் சரி, யாருமே அழுத்தம் கொடுக்கல. 1 வருஷம் 1.5 வருஷமா போராடி கடைசியில் பத்திரிகைலாம் ஊடகங்கள்லாம் நாங்கள் போய் அதை அதிமுக மாநகர் மாவட்ட கழகமாக எடுத்து ஆணையாளர்லாம் பெட்டிஷன் கொடுத்தோம். இதுக்கு முன்னால் இருந்த ஆணையாளர், அவர் பேர் என்ன, தினேஷ்குமார், அவருடைய பெட்டிஷன் கொடுத்த அவரும் ஒரு குழு போட்டு ஆராய்ந்ததன் அடிப்படையில் மாநகராட்சி ஆணையாளரிடம், இப்போ காவல்துறை ஆணையாளரிடம் போய் அவர் மாநகராட்சி ஆணையாளர் பெட்டிஷன் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட நாள் நிலுவையில் இருந்தது. நாங்கள் சொன்ன பிறகு தான் அழுத்தம் கிடைத்தது. அப்புறம் நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் மண்டல தலைவரை ரிசைன் பண்ணாங்க. அதில் ஈடுபட்டிருக்க 19 பேர் கைது செய்யப்பட்டாங்க. உண்மையானவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அதில் மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி மேயராக அந்த மேயர் தொடர்ந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன மாநகராட்சி மேயராக அவர் தொடர்ந்தாலும் கூட நாங்கள் தொடர்ந்து எங்கள் அதிமுக சார்பாக ஒரு ஊழல் மேயர் தலைமையில் மாநகராட்சி நடப்பு சரியாக இருக்காது, மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நீதி வேணும், நீதி கேட்ட மதுரையில் நீதி வேணும், மதுரை மக்களுடைய வரிப்பணம் திரும்ப மக்களுக்கே கிடைத்தாகணும், மாநகராட்சி கிடைத்தாகணும், முறையாக ஆய்வு செய்யணும்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள்
நீதியரசர் அந்த வழக்கை விசாரித்து இப்போ தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு போட்டு அந்த குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5 மண்டல தலைவர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ கழகம் என்னன்னா ரிசைன் பண்ணிட்டாங்க. 2 நிலைக்குழு தலைவரும் இல்லை. ஒருவர் உள்ளே போய் இப்போ தான் வெளியே வந்திருக்காரு. இப்போ என்னன்னா மேயரும் இல்லை. இப்போ ஒரு குழு அமைத்து இது என்ன சொல்லிட்டாங்க, நீதி அரசர் இது எல்லாம் முறையாக திரும்ப மறு ஆய்வு செய்யணும். வரி விதிப்பு எல்லாம் மறு ஆய்வு செய்து யார் யாருக்கு கூட போட்டிருக்காங்க, வீட்டு வரி வணிக கட்டடங்களுக்கு யார் யார் ஹவுசிங் ஹவுஸை அதுக்கான போடுற வரியை போட்டிருக்காங்க, குடியிருப்போருக்கான வரியை யார் யார் போட்டிருக்காங்கன்னா கண்டறியன்னு சொல்லும்போது மண்டல தலைவர் பிரதிநிதி இல்லாதனால அதிகாரி தலைமையில் இயங்குறதுனால அந்த பணியும் முடியவே இல்லை. மாநகராட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடக்குதுன்னு பாருங்க. ஆக 200 கோடியும் சுவாகா பண்ணிட்டாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கு எந்த பணியும் செய்யலை. இப்போ அதிகாரிகளுடைய கையில் இருப்பதுனா அதிகாரிகள் மூலமாக அதை கண்டறிய முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட மாநகராட்சியாக மதுரை இருக்குது. அதனால தான் சுகாதாரக்கேடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நிரந்தர பணியாளராக அரசு பணியாளர் ஆக்கும்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள இன்னைக்கு ஒப்பந்த பணியாளராக கூட பணியாற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி வழங்கலை. இதில் அது என்னப்பா ஒரு கம்பெனி இந்த குப்பையில் அவர்லேண்ட் என்ற கம்பெனி எடுத்திருக்காங்க. அவங்க 900 பேருக்கான மாநகராட்சி கொடுக்க அந்த அவங்க சம்பளத்தை இவங்க கொடுக்க வேண்டியதை மாநகராட்சியிலேருந்து மாதம் 1 கோடி ரூபா பெருத்த வருவாயே மாநகராட்சி வருவாயே அந்த அவர்லேண்டை எடுத்து அவங்களுக்காக இவங்க கொடுக்குறாங்க. அதை நாங்கள் சொன்னோம். அதுக்கான பணியின் அது மீது கண்டறியல, நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை நிர்வாகம் இருப்பதனால தான் மதுரை மாநகராட்சி மோசமாக இருக்குது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் 2023 எங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு முடிக்க வேண்டியது இன்னைக்கு 1600 கோடி ஆயிடுச்சு. அந்த காலங்கள் மாறுறதுனால அதனுடைய இதனால இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் பணியும் சிறப்பாக நடக்கலை. எங்கே பார்த்தாலும் போடப்பட்ட சாலைகள் சரியில்லை. பூரா முக்கியமான சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தரமற்ற ஒப்பந்த பணியாளர் செஞ்சதுனால அவங்க யாருமே முதன்மையான இவங்க ஒப்பந்தக்காரங்க வர்றதில்லை. ஏன்னா பெருத்த கமிஷன் ஊழல் கேட்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் மேலே ஒரு கொடுக்கணும், அதுக்கடுத்து கொடுக்கணும், கீழே கவுன்சிலர் கொடுக்கணும், வார்டு செயலாளர் கொடுக்கணும். அது எந்தெந்த தெருவில் அந்த ரோடு போகுதோ அந்த தெருவுலாம். இதனால எந்த முக்கியமான ஒப்பந்த புள்ளியும் வர்றதில்லை. இதனால சாலைகள்லாம் போடப்பட்ட சாலைகள்லாம் பப்பரப்பாண்டு ஆகி போச்சு, குண்டும் குழியுமா ஆகி போச்சு. மதுரையில் இப்போ மழை பெஞ்சது ஒரு வாரம் மழைக்கே தாங்கலை, உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே இந்த நிலையில இருக்கு மாநகராட்சி. பொதுச் செயலாளர் களத்தில் இறங்கி இந்த திட்டங்கள்லாம் போய் அரசுக்கு எதிராக நடவடிக்கையில் இறங்கி கட்சியை வலுப்படுத்தும் போது அதிமுகவிலிருந்து சிலர் எதிர்ப்புகள் கிளம்பி அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் வர நேரத்தில் எப்படி இது எதிர்கட்சியுடைய பணியை முடக்கிறதுக்காக ஆளுங்கட்சி செய்கிற ஒரு தந்திரம். ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு எடுத்த உடனே யாரு நான் டெல்டா மாவட்டக்காரன் சொல்றது யாரு? முதலமைச்சர் தான் சொல்லுவார், நான் டெல்டா மாவட்டத்துக்காரன் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கணும், அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் செஞ்சிருக்கணும், முறையாக அந்த நெல் கொள்முதல் பண்ணியிருக்கணும். இவர் போய் அது இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போய் பார்த்து எல்லாம் முறையிட்டு இவர் ஒரு விவசாயியா எங்கள் பொதுச் செயலாளர் இருப்பதனால எங்கள் பொதுச் செயலாளர் போய் பார்த்தாரு. அங்கே இருக்க நிலையை எடுத்து சொன்னார். ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டியதை பணியை செஞ்சார். ரெண்டாவது தானும் ஒரு விவசாயிகள் கஷ்டப்படுறதை எடுத்து சொல்றார். அது அரசாங்கம் முறையாக கேட்டு அதுக்கான நிவாரண உண்மையா என்ன கண்டறிந்து அதை நிவர்த்தி பண்றதுக்கு பணியை செய்யணும். அதை விட்டு அமைச்சர்களையும் நம்ம சிற்றரசரையும் அனுப்பி அது இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு அப்புறம் அவங்க சொன்ன பிறகு ஆமான்னு இப்போ போர்க்கால அடிப்படையில் அப்புறம் பார்த்தா பத்திரிகையில் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு வருது. ஆக இந்த அரசாங்கம் இந்த மாதிரி பணியை அதிமுகவுடைய பணியை முடக்குவதற்காக எங்கள்லேயே மனமாச்ச எல்லாருமே ஒரே ஒத்த கருத்தோடு இருக்க மாட்டாங்க. யாருமே
இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் மன வேற்றுமை இருக்கும், ஏற்றத்தாழ்வு, ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். அவங்கள வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த ஆட்சியை உடைய அவலங்களை மூடி மறைக்கலான்னு பார்க்குறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொகுதியிலேயே வந்து மையம் கொண்டது போலவே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மாடக்குளம் கரைகளை பார்த்தாரு. இப்ப நேற்று வந்து அந்த கிருதுமால் நதி வாய்க்கால்லாம் கிளீன் பண்ணிட்டு அமைச்சர் மூர்த்தி வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. அவனியாபுரம் இந்த திருப்பரங்குன்ற கம்மா போற பகுதியில ஆய்வு பண்றோம், தூர்வாடுறோம் அப்படின்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவரு சும்மா நாடகம் ஆடுறாரு. அந்த 17 கோடிக்கு போடப்பட்ட நம்ம மாடக்குளம் கம்மாய் 17 கோடிங்க, 11 கோடிக்கு ஏலம் விடப்பட்டு அந்த சாலை அந்த கரையை பார்த்தா ஒரு மலைக்கு தாங்கலை. ரொம்ப மோசமான சாலை, கரை மோசமாக இருக்கு. அந்த மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அப்புறம் நான் போய் பார்த்து பத்திரிகையில் இழுக்க வச்சு, நீங்கள் தான் ஊடகங்கள்லாம் வந்தீங்க, பார்த்தீங்க, பத்திரிகையில் போட்டீங்க. அது வரைக்கும் இவர் போகவே இல்லை. மூர்த்தி எத்தனை தடவை போய் இப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, போனாரா? நாங்கள் சொல்லி மக்கள் சொல்லி எல்லாம் கேட்கல. கடைசியில் இவர் போய் ஏதோ ஒரு பணிக்காக மாடக்குளம் போகும்போது எல்லா மக்கள் பூரா எதிர்ப்பு தெரிவித்து பூரா சாக்கடை நிறைஞ்சதாங்க. நாங்கள் வேற சாக்கடையில் வாழ்கிறோம், நீங்கள் சொகுசாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் அவர் இப்போ போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ போயிருக்காரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் மனசாளருக்கும் இல்லை, சும்மா மக்களை ஏமாற்றி எப்படியாச்சும் இந்த தொகுதி மீட்டெடுக்கணும், நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அவர் போய் தண்ணி இந்த மாதிரி பிரச்சனையே இருப்பேன். எப்படியாச்சும் தீர்வு கண்டா சரி, எங்களுக்கு தொகுதி மக்களுக்கு நன்மை கிடைச்சா சரி. நன்மை கிடைக்கிறதுக்கு மூர்த்தி செயல்பாடு இருந்தா நல்லதுதான். தேவர் ஜெயந்திக்கு அப்புறம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. சொன்னாலே கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க சார். அதே போல அவர் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் இல்ல, தற்காலிக பொதுச் செயலாளர், நான் நீதிமன்றம் வர போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஒருங்கிணைப்புன்ற வார்த்தையை பிடிக்காதா சார் பொதுச் செயலாளர்? அப்படி இந்த மாதிரி விதண்டம் விதமாக கேட்கக்கூடாது. அதாவது என்னங்க, ஒரு பொதுச் செயலாளர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர்னா, இப்போ நான் மாவட்ட செயலாளர், எனக்கு கீழே தலைவர் இருக்காரு, துணை செயலாளர் இருக்காரு, பொருளாளர் இருக்காரு, இணைச் செயலாளர் இருக்காங்க, துணை செயலாளர் இருக்காங்க. நான் சொல்ற பிரகாரம் நடந்தா தான் சரியா வரும். என் கூட இருந்துக்கிட்டு எங்க அவைத்தலைவர் எனக்கு இது பண்ணாருன்னா, நான் சொல்ற கருத்தை எடுத்து சொன்னா தான் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கட்சி நடத்த முடியும். அது இல்லாமல் ஒரு இது பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு மாபெரும் இயக்கத்தில் அவர் முதலமை அவர் பொதுச் செயலாளர் ஆக்குறதுக்கு எல்லாரும் தான் பாடுபட்டாங்க. இதே இப்போ நீங்கள் சொல்கிற, நீ யாரை நோக்கி சொல்கிறீங்களே, அது செங்கோட்டையன் தான் கை தூக்குனவர், ஒற்ற தலைமை வேணுன்றவர், பொதுச் செயலாளர் ஆக்கணுன்னவர் அவர் தான். அப்புறம் இன்னைக்குன்னு என்ன வந்துருச்சு, என்ன ஒன்று விடுங்க, பொதுச் செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார். அவர் தலைமையில் நம்ம போகும்போது இந்த நேரத்தில் நமக்கு யார் எதிரி? நமக்கு திமுக எதிரி. திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகராறா? ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகராறுலாம் ஒன்றும் இல்லை. மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மக்கள் பணி செய்யாமல் அவங்க வாரிசு அரசியலை முன்னெடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா, பெருத்த ஊழல், கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊழல் நடக்கும். ஊழல் நடக்குதுன்னு நாள்தோறும் பத்திரிகையில் நீங்களே போடுறீங்க, பத்திரிகையில் காமிக்கிறீங்க. நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க. ஒரு எடுத்துக்காட்டு, மாநகராட்சி நிர்வாகமே 200 கோடி ஊழல் நடந்தது. 69 மாநகராட்சி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில். 69 பேரில் 5 மண்டல தலைவர் எடுக்க முடியல, எடுக்கலை. நிர்வாகம் இதனால் மறு சீராய்வு, வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதியரசரையும் இவங்க இன்னைக்கு நீதியரசரையும் மதிக்கலை, நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கலை, நிர்வாகம் மதிக்கலை. ஏன்னா இன்னைக்கு எப்படி அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி போய் எடுக்க முடியும்? வீடுகள்லாம் பிரதிநிதி இருந்தால் தானே முடியும், செய்யலை. ஆக இந்த நோக்கத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்களும் நினைக்கும் போது, இன்னைக்கு இருக்கிற நோக்கத்தில் நமக்கு ஒரே இது என்ன பார்வை, திமுக எதிர்க்கணும். அந்த பார்வையில் வந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த நேரத்தில் தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்துறன்றது தவறு. அதனால நடவடிக்கை எடுக்கிறாரு. இதுக்காக ஒருங்கிணைப்பதை அவர் பிடிக்காதா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இப்போ எங்கள் இதில் இந்த பேராசிரியர் போனார், வந்தார், அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் போனாங்க, வந்தாங்க, களத்தில் பணியாற்றுறவங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு தானே வச்சுருக்கோம். யார் இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் நடத்துகிறார். இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு. ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்றதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும். தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது.
ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும், எனக்கே பல வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுச்செயலாளரை பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும். அப்படியும் செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்கிறாரோ அப்போ கேட்குறோம், அப்புறம் இது பண்ணணும். அதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கின இந்த கட்சி, வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வரவேற்க செய்வாங்க. அதே மாதிரி நிர்வாகிகளும் வரவேற்கத்தான் செய்கிறோம். அவ்வளவுதான். சார், இந்த வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தலில் மேற்குறியில் வந்து பாத்தீங்கன்னா சார், நீங்க உட்பட நட்சத்திர வேட்பாளர்கள், முக்கியமான வேட்பாளர்கள்லாம் ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியா மேற்கு தொகுதி சார். இந்த சூழ்நிலையில உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? இன்னும் 6 மாசம் இன்னும் 6 மாசம் இருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்கக்கூடாது. உங்களுடைய ஏற்கனவே பணியாற்றி இருக்கிற செல்லூர் ராஜு நல்லா அவர் செயல்பாடு உங்களுக்கு பிடித்திருக்கா, இல்ல புதிதாக கொண்டு வர போறீங்களா? திமுக, அதுவும் திமுகவுல இருந்து கொண்டு வர போறாங்களா? ஒரு மாமன்ற உறுப்பினரே சமாளிக்க முடியல. மதுரையில் ஒவ்வொரு வார்டிலையும் மாமன்ற உறுப்பினரவே சமாளிக்க முடியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தா என்ன மாதிரி சமாளிக்க முடியும், எப்படி சமாளிக்க முடியும்? மக்களுக்கு தெரியும். அவருடைய நல்ல எதுக்காச்சும் போக முடியுமா? நாய் அவுத்து விட்டுருவாங்க. வீட்டுக்கு போனால் மடு கொடுக்கணும், கோரிக்கை வைக்கணும், நாய் அவுத்து விட்டுருவாங்க. அதெல்லாம் அவங்கள ஜமீன்தார் போக்கில் இருப்பாங்க. திமுகன்றது என்னன்னா எப்போவுமே மக்கள் பணி செய்ய மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாக இனிக்க பேசுவாங்க, தேர்தல் முடிந்த பிறகு அதே மறந்துடுவாங்க, மக்களையும் மறந்துடுவாங்க. எல்லாரும் நம் நாடு படத்தில் மாதிரி தான். நம் நாடு படத்தில் சொல்லுவார், துரை உனக்கு அரசியலே பண்ண பாதை, அவர் என்ன வெங்கராவ் தான் சொல்லுவார், அரசியலே பண்ண தெரியல. ஏழைகிட்ட என்ன சொல்லணும், மக்களை காப்பாற்றுறான். மக்கள் பணக்காரன்கிட்ட உன்னை காப்பாற்றணும், மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கணும். பணக்காரன்கிட்ட என்ன செய்யணும், ஏழைகிட்ட உன்னை காப்பாற்றணும், நோட்டம் வாங்கணும். கடைசியில் பதவிக்கு வந்துட்டோமா 2 பேர்த்தையும் மறந்துடணும், நம்ம வாட்டுக்கு நம்ம பணியை செய்யணும் அப்படின்னு. அதை தான் திமுக கடைபிடிக்கும். நம் நாடு படத்தில் வர்ற மாதிரி தான் திமுக எப்பவுமே. இப்போ இல்லை, அவங்க மாறவே மாறாத ஐயா, மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு பண்ணி திமுக ஆட்சிக்கு வந்த மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா? ஒரு முறையாச்சும் மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா? தனித்தண்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? நாங்க தனித்தண்டு எங்க சாதனை சொல்லி மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கியிருக்கோம். தனித்து நின்று 2016 அதிமுக இது மாதிரி நின்றுருக்காங்களா? இப்ப ஏன் கூட்டணியை விட மாட்டேன்றாங்க, வலுவா பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் தனக்கு செல்வாக்கு இல்லை, திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை. கூட்டணி பலத்தை சொல்லி மக்களை மாயத்தை உருவாக்கி நம்ம ஜெயிக்கணும். நம்ம அடிச்சு வச்சிருக்க நோட்டை கொடுத்து மக்களை ஏமாற்றி நம்ம ஜெயிச்சு வரணும். வந்துட்டு அப்புறம் இவங்களை ஒரு கை பார்த்துக்கிறோம், மக்களை எப்படி மக்களை ஒரு கை பார்த்துக்கிறோமோ அவங்களை பார்த்துக்கிறோன்னு சொல்லி செய்யறாங்க. யார் சொன்ன? அது இல்லைங்க, ஒரு எக்ஸாம். நீ என்னங்க, நீ வேற தேவையில்லாத நீ ஏதோ ஒரு டாபிக்கா போட்டு பிரேக் நியூஸ் போடுற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குன்னா என்னைய சொல்லல, செல்லூர் ராஜன் சொல்ற. அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா மன வருத்தத்தை பொது வெளியில சொல்லக்கூடாது. அதுக்காக பொதுச் செயலாளருக்கு எகென்ஸ்டா இருக்கவங்க போய் அவங்களோட போய் சும்மா வருவாங்களா? பொதுச் செயலாளர் அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாரு? அதுக்காக சொன்னா நீங்க உடனே சொல்லு, அது ஒரு பிரேக் நியூஸ் போட்டுறாங்க. அப்பா நீங்க ஒரு இதுக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கும், ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். அதை பொது வெளியில காமிக்க கூடாது. அது பொதுச் செயலாளர் முறையாக முறையிட்டு அவங்ககிட்ட சொல்லணும்ன்றது சொல்றேன். என்னைய சொல்ல எனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லை, என்னைய நல்லா தான் வச்சிருக்காரு. நாங்க இப்ப கூட மருதுபாண்டியர் சிலைக்கு அனுப்பிச்சு வந்தோம், நல்லா சிறப்பா மகிழ்ச்சியா கலந்துட்டு போனாரு. இந்த கரூர் சம்பவம் குறித்து அஜித் சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே பொறுப்பாக மாட்டாரு, கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அஜித்தோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சொல்றாரு, எதுக்காக சொன்னாரு என்னன்னு தெரியல. அவர் ஒருவேளை திரும்ப ஷூட்டிங் போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் ரேஸ் அது இதுல இருந்தாரு, இப்ப ஷூட்டிங் போறாரு. இப்ப அஜித் ஒரு சில பத்திரிகைகள் நீங்க தான் போட்டேன், அஜித் சினிமா உலகிலிருந்து விலகுகிறாரா அப்படின்னு இருக்கும். இப்ப ஒரு கருத்தை சொல்லி அவர் பேச்சை நீங்க எல்லாத்துலயும் போடுற மாதிரி ஆக்கிட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. மேற்கு தொகுதி தற்போது நிலை எப்பவும் போலதான் இருக்கு. மக்கள் நல்லா தான் இருக்காங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னம்மா அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன் மக்களினுடைய நிலையை எங்கிட்ட கேட்கக்கூடாது? மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள்.
இப்ப கூட என்ன சொல்றாங்க, உங்க கூட்டணி பலம் இல்ல, எங்கள்கிட்ட கூட்டணி பலமும் இருக்கு, மக்கள் பலமும் இருக்கு அதிமுகவுக்கு. அதனால பொதுச் செயலாளர் இறங்கி கோல் அடிக்கிறார், இறங்கி சிக்ஸர் அடிக்கிறார், வர்ற பாலெல்லாம் சிக்ஸர் அடிக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திமுக வந்து இது நடவடிக்கை எடுப்பாங்களா? சும்மா இறங்கி பொதுச் செயலாளர் வந்து இறங்கி சிக்ஸர் அடிக்கிறார். யாரும் கட்சிக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவங்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. இதுல நம்ம அவர் பாராட்டணும்ல. அதை பாருங்க. சரிதானே? சரி சரி வாங்க.